தாவேக்காவை பத்தி விஜயண்ணா பத்தி வீடியோ போட்டு அந்த வீடியோல வர்ற ரெவன்யூ வச்சுட்டு வாழ்ற சில பேரு கட்சி நடத்தினா, ஒரு கட்சி நடத்துறவங்க வீடியோ போடுறது ரெண்டாவது, வீடியோ போடுற ஒருத்தர் கட்சி நடத்தினா எப்படி இருக்குமோ அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல். தாவேக்கா பத்தி பேசினா வியூஸ் போகுமா, தாவேக்காவை திட்டினா ஏதாவது ஒரு கட்சி காசு கொடுக்குமா, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்ககிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க என்ன நடுநிலையை, என்ன ஜனநாயகத்தை, என்ன மக்களாட்சியை பேசியிருப்பாங்க? மக்கள் பிரச்சனை எப்ப பேச போறாங்க? என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு 200% உரிமை இருக்கு, நீங்க கேளுங்க. அப்படிதான் ஒருத்தன் வந்து அநாகரிகம் விசிலடிச்சா தம்பி தப்புன்னு சொல்லி திட்டுங்க. ஏன் கேள்வி இதே உங்களோட தர்மாவேசம் எப்போ கஞ்சா குடிச்சிட்டு போலீஸ் அடிக்கிறான், போலீஸை வெட்டுறான், போலீஸை வந்து பெண் காவலர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுத்துறான், இதெல்லாம் எப்ப கேட்பீங்க? அப்பெல்லாம் காது மூக்கு வாயை மியூட் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போயிடுறீங்களே டூருக்கு, இன்னைக்கு மட்டும் வந்து கதறீங்களே, இது நியாயமா? நான் கேட்கறது, ஒரு இடத்துல 888 கோடி ஊழல் பண்ணி அரசாங்க வேலைகளை வந்து விற்கிறாங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன். செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் அவர்கள் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி மொழிப்போர் தியாகிகளை பத்தி ஏன் அவர் பேசல அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அது அது அவர் பேசக்கூடாதுன்னெலாம் கிடையாது, அங்க எதனால அது தவிர்க்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலி அந்த மேடையே வந்து விஜயண்ணா, ஓகே, அந்த மேடை ஆரம்பிக்கும் போதே மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை அஞ்சலி வணக்கம் செலுத்திட்டு தான் ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பேசியிருக்கும். அது வந்து மொழிப்போர் தியாகிகளுடைய ஒரு நினைவேந்தலை போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. அந்த இடத்துல அந்த நிகழ்வையும் மேற்கொள்றோம் ஒன்று. ரெண்டாவது, மொழிப்போர் தியாகிகளை பற்றி ஒரு பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ நடக்கல, அது ஒரு செயல் வீரர்கள் கூட்டம். அந்த இடத்துல மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுறதுக்காகவே எங்களுடைய பிரச்சார பீரங்கி இறக்கி வச்சிருக்கோம். அவர் அதை மட்டுமே பேசியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல மக்களை அட்ரஸ் பண்றாங்க, தலைவர்களை அட்ரஸ் பண்றாங்க, தொண்டர்களை அட்ரஸ் பண்றாங்கன்னு போது இதைத்தான் நாங்க பேசணும் நீங்க சொல்வீங்களா? சரி, சந்தோஷம், அவர் பண்ணாரு, மரியாதை பண்ணாரு, அதை தமிழகமே பார்த்துச்சு. மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் பட்டியல் போடுங்க. ஈடி ரைடு நடந்துச்சே, அந்த மாளிகை பேர் தெரியுமா? ஈடி ஒரு மாளிகைக்குள்ள போய், அரசாங்க கட்டிடத்துக்குள்ள போய் ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு குற்றப்பத்திரிக்கை வச்சாங்க. அந்த பில்டிங் பேர் தெரியுமா உங்களுக்கு? தாளமுத்து நடராசன் மாளிகை. மொழிப்போர் தியாகிகள் பேர்ல இருக்கிற ஒரு கட்டடத்துல டாஸ்மார்க்கோட தலைமையை நடத்திக்கிட்டு அதுல ஈடி ரைடு பண்ணி இவ்வளவு கூட நடந்துன்னு சொன்ன நீங்க பேசுறீங்க மொழிப்போர் தியாகிகள் பத்தி. இதை விட இது அபத்தமா இல்ல? இவங்களுக்கு அதான் திரும்பவும் சொல்றேன், இவர்களுக்கு மொழி பத்தியோ மக்களை பத்தியோ நம்ம நல்லதை பத்தியோ ஒன்னத்தையும் கவலை கிடையாது. விஜயண்ணாவை பேசிட்டோம்னா வியூஸ் போயிடும், விஜயண்ணாவை பேசிட்டோம்னா ரெவன்யூ வந்துடும், எவனா ஒருத்தன் வீடியோக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பான், வாங்கிக்கலாம், இதை பேச சைஸ் நீ பண்ணுன்ற. நாங்களாம் வந்து வேற வேலையா மேனிஃபெஸ்டோ பண்றதுக்கு பிரச்சாரத்துக்கு போனா கூட என்னடா விஜயண்ணா பத்தி பேச ஆள் இல்லை, ஒருத்தன் இருக்கான பேசிட்டு இருப்பானா நாங்க போயிட்டு இருக்கோம்.